காப்பாத்து. ஏண்டா நான் யாரு எங்கிட்டே காமிக்கிறீங்களா உங்க வேலைய? வச்சேன் பாரு உங்களுக்கு ஆப்பு. ஆப்பு வைக்கிற நீ பெரிய தோப்புன்னு தெரியும் போயா. யோ பேசாம நான் அந்த கிளைய கூப்பிட்டுருப்பேன். ஏற்கனவே அதுக்கு ஒரு கண்ணு தெரியாது. அது வந்துருச்சுன்னா தெரியுதா தெரியுதான்னா தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு போயிருக்கு. உன்னை யாரு அவனை கூப்பிட சொல்றது? காசு கொடுத்தவன அவன் தானே. சரி விடு 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 விடு. இந்த பார் அந்த ஆள் போர்வை விலைக்கு பாத்துட்டான். எங்க மேஜிக் விஷயங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க எங்கேயுமே மேஜிக் பண்ண முடியாது. அதனால பேசின தொகை 50,000 கொடுத்துட்டேன்னா நாங்க பெட்டிக்கிற வச்சு பொழைச்சுக்குவோம். கொடுக்க முடியாது. மேஜிக் ஷோ டோட்டல் ஃபெயிலியர். இங்க பாரு இதெல்லாம் சொல்லாத, காசு கொடுத்துரு. நீ இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாத பண்றத பண்ணிக்கோ. உன்கிட்ட காசு வாங்கின எப்படி தெரியா? டேய் வாங்கடா. சேலஞ்ச். Now the US Sorry. என்ன அப்படி பாக்குற? நான் யாரும் தெரியலையா? சந்தியா சந்துரு. எனக்கு ஞாபகம் இல்ல. ஏய் உன்னை ஹாஸ்பிடல்ல அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அதனால தான் வரல. ஏன் பேசாம போற? நம்ம எவ்வளவு பழகி இருக்கோம். எல்லாத்தையும் மறந்துட்ட? இங்க பாரு. பழசெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ங்கறதுல உங்க எல்லாரை விட எனக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அதுக்காக நான் நொடிச்சு போய் மூளையில உட்கார விரும்பல. இப்பதான் பிறந்ததா நினைச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். இது என்ன சிரிப்பா அழுகையா? சந்தோஷமா இருக்கியா சோகமா இருக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டும் தான். ஒரு வகையில சந்தோஷம், ஒரு வகையில வருத்தம். நீ நல்லா இருக்கிய அதனால சந்தோஷம். ஆனா என்ன தெரியலன்னு சொல்லிட்டியே அதான் வருத்தம். இந்த துக்கம் விசாரிக்கிறது அழுகிற சென்டிமெண்ட்ல என்கிட்ட வச்சுக்காது. லீவ் மீ அலோன். சரிடா நான் கிளம்புறேன். சரி கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? இங்கயா இல்ல பாம்பேலையா? இங்க என்ன எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நானே பார்த்துப்பேன். பாம்பேன்னா கொஞ்சம் இரு. இந்த கல்யாணத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்க போற நீ? அதான் டாக்டர் தெளிவா சொல்லிட்டார்ல, சந்திரவுக்கு பழைய ஞாபகம் போனதை தவிர வேற எந்த குறையும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இத பாரு, இந்த கல்யாணத்துல எல்லாத்தையும் விட சந்திரோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். அவன் தான் அன்னைக்கே ஓகே சொல்லிட்டான்னு சொன்னேன். அதை நேரடியா என்கிட்ட சொல்ல சொன்னேன். அவன் சொல்லலையே. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ரெக்கவர் ஆகி எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, இப்படி ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு அவன் கேட்டான் வை, இவன் என்ன பண்ணுவா? வேணாண்டா, இந்த கல்யாணம் சரி வராது. என்ன கல்யாணம்? யார் சம்மதம்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சந்தியா சந்துருவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறது உண்மைதான். இது விஷயமா ராஜாவை சந்துரு கிட்ட நான் பேச சொன்னேன். இவனை நான் பேசிட்டேன், அவன் ஓகே சொல்லிட்டான்னு சொல்றான். ஆனா அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவனுக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, சந்திர சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மைதான். அவனே என்கிட்ட போல சொன்னா. என்னங்க நீங்க கல்யாணம் வரைக்கும் பேசிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏய் சங்கர், வாங்க வாங்க வாங்க. என்ன? சந்திர நம்ம கிட்ட போல ஒரு பொண்ணை பத்தி சொன்னால, அது சந்தியாதான். இவ்வளவு நாள் யார் யாருன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். அண்ணி இந்த கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னானா? ரொம்ப சந்தோஷப்பட்டா சார். அவன் சொன்னதை வச்சு நான் கூட நினைச்சேன் லவ் மேரேஜ்னு. இப்பதான் தெரியுது அரேஞ்ச் மேரேஜ்னு. இந்த விஷயத்தை சந்திரன் சொல்லலாம். வா சீக்கிரம் போய் சொல்லு. இப்பதான் அவன் இவளால இரிட்டேட் ஆயிருக்கா. இப்ப போய் இவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா முடியவே முடியாதுப்பா. கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் நல்லா பழகட்டும், அதுக்கப்புறம் தாரா செட் ஆயிடும். அண்ணா நீ பாம்பே வரல அதானே? அப்பா சந்தோஷத்தை பாரு. நம்ம பீச் ஹவுஸ்ல தங்கிக்க. உன்னால எப்ப முடியுமோ அப்ப சந்திர தூக்கிட்டு பாம்பேக்கு வந்துரு. இப்ப வீட்டுக்கு போலாமா? ஓகேடா, நான் வரேன். இப்ப உன்னை நம்புறேன். அப்புறம் சந்திப்போம். பாய். சந்திரவுக்கு நாம தான் அம்மா அப்பா. அவன் சந்தியா மேல உயிர் வச்சிருக்கான்னு தெரிஞ்சப்பறம் நாம தான் அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நீங்க அவனோட சண்டை போடும் போதெல்லாம் என்னடா தம்பி மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையே நினைச்சேன். ஆனா இப்ப அவன் மேல நீங்க உயிரிய வச்சிருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
நீங்க கவலையே படாதீங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா போதும், உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்களே எதிர்பார்க்காம எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குது போல் இருக்கு. அதனால எங்க ஊர்ல இதைத்தான் சாவ போறவன் வாயில சர்பத்தை ஊத்தி காப்பாத்துறதுன்னு சொல்லுவானுவ. டேய், என்னம்மா அன்னதானம்லாம் ஆரம்பிச்சாச்சா? இனிமேதா. வானகம் வழிபட வையகம் தொழுதிட தாயகமானது மனமே மனமே மனமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. என்ன திவ்யா, ரொம்ப நாளாச்சு பார்த்து? இப்ப கொஞ்ச நாளா நாங்க கோயிலுக்கே வர்றதில்ல. ஏ? அது இன்னொரு நாள் விவரமா சொல்றேனே. என்னங்க, இவங்க ராதிகா. கோயிலுக்கு அடிக்கடி வரும்போது பழக்கம். இவங்க திவ்யாவோட அப்பா. வணக்கங்க. குடுப்பா, ஒருத்தருக்கா குடு. ஏய், லைன்ல வாங்கப்பா. என்ன இது? சொன்னாலும் கேட்க மாட்டேன். லைன்ல வாங்க. எனக்கு அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரும் இருக்காங்க. ஆனாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியல. எதையோ எழுந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு. இதை நான் யாருக்கிட்ட எப்படி சொல்லுவேன்? எனக்குள்ள இருக்கிற இந்த தவிப்ப ஒருத்தருமே புரிஞ்சுக்க முடியாதா? என்ன சந்துரு? என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்ல? இல்லையே. இல்ல யாரோ கண்டிப்பா கூப்பிட்டாங்க. ஏய், எங்க போற? சந்துரு, போலாம். ஏங்க அதுக்குள்ள? வா போலாங்கறல்ல. அறிவு கெட்டவள. சீக்கிரம் வா. வா போலாம். கொஞ்ச நேரம் இருக்கலாமா? என்ன சந்துரு நீ? யார கூப்பிடலன்னு சொல்றல? உன்னை கேட்டிருந்தா எனக்கு கேட்டிருக்காதா? பாரு, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. வா போலாம். வாங்க சார். 2 பேரையும் ஒன்னா சேர்த்தலான்னு பொண்ணுங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அவங்க ஒன்னா சேர்ந்தா உனக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் மட்டும் தான் போகும். ஆனா எனக்கு பொண்ணை பத்தி ஊர் மேல விட்டான்னு என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பயப்படாதீங்க. கூட்டத்துல ஊசி விழுந்தா கூட என் காது கேட்கும். நீங்க ஜாகிரதையா இருந்துக்குங்க. உனக்கு ஊசி விழுந்தாதான் கேட்கும், எனக்கு நூல் விழுந்தாலே கேட்கும். என்ன மீறி என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. நித்தம் தொடரும் நிலை கோடி உயரும் சொந்தம் படருதே. தத்தி தழுவும் மனதோடு தினமும் பந்தம் வளருதே. அற்றை நிலவும் அழகான கதிரும் அன்பை நாடும் அன்போடு தொடுகின்றதே. முதலாளி, வழக்கம் போல என்னோட இந்த மாசம் சம்பளத்தை நீங்களே வச்சிருங்க. அடுத்த மாசமும் சேர்த்து மொத்தமா என் பேர்ல பேங்க்ல போட்டுருங்க. போட்டுறேன். மறந்துடாதீங்க. மொத்தமா போட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கியா? மாமா எப்படி இருக்கீங்க? டாக்டர் ஆஸ்பத்திரியில கட்டி முடிச்சிட்டியா? இன்னும் இல்ல மாமா, இங்க ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கேன். அது விஷயமா தான் வந்தேன். வெரி குட். அம்மாவும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதான். ஏய், யார் வந்திருக்காங்க பாரு. பழைய நினைவு இல்லைங்கிறத தவிர திவ்யாவுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீ ஈஸியா சொல்லிட்ட. இதே காரணம் காட்டி ஒரு பையலும் உள்ள கல்யாணம் பண்ணிக்க முன்னுக்கு வர மாட்டேங்கிறானே. இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? கல்யாணத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. டேய், இவ்வளவு சொல்றியே, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது? உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா நான் தாராளமா பண்ணிக்கிறேன். நிஜமாவா சொல்றேன். என்னன்னா நீங்க திவ்யா பொண்ணுனா அதுல எங்களுக்கும் அக்கறை இருக்காதா? நீங்க திவ்யாட்ட கேளுங்க. அவளுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இதுல அவள்கிட்ட கேக்குறதுக்கு என்னமா இருக்க? நான் எடுக்கிறதா முடிவு. அது தப்பு மாமா. திவ்யா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்க. பேசினதெல்லாம் கேட்டல, சம்மதம்னு சொல்லிடுறேன்.
நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? உன்னை பெத்துக்கும் போது உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பெத்துக்கிட்டேன். ஏன் இஷ்டத்துக்கு பெத்துக்கிட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு வளர்த்தேன். இப்ப ஏன் இஷ்டத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். மாமா மாமா கொஞ்சம் இருங்க. என்ன திவ்யா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிக்கலையா? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கே தெரியல. ஆமா, இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அது சீக்கிரம் சரியாயிடும். சரி ஆகட்டும். பழைய நினைவுகள் எனக்கு திரும்ப வரட்டும். அப்ப என் கல்யாணத்தை பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள உனக்கு அவ்வையார் வயசாயிடும். நான் எங்க போறது மாப்பிள்ளை தேட? ஒரு பொண்ணுக்கு சரியான நேரத்துல செய்ய வேண்டிய கடமைங்க உங்க அப்பாவுக்கு இருக்கு. நல்லா சொல்லியா. பட் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். என்னய்யா நீ எந்த கட்சி பேசுனா புரியல. பழைய நினைவு திரும்ப வரும்னு நம்பிக்கையோட இருக்கிற அவ உணர்வை நாமளும் மதிக்கணும். அதனால அவளுக்கு ஒரு மாசம் டைம் கொடுப்போம். ஒருவேளை பழைய நினைவு திரும்ப வந்துட்டா அவ கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். சரிதானே? ஒருவேளை திவ்யா ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு பழைய நினைவு திரும்ப வரலைன்னா உங்க அப்பா சொன்னபடி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். ஓகேயா? ஓகே. ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே, எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாடுறா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறாங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்கா 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பா? உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார் தெரியாது. பத்தி எவ்வளவு தினவட்டா பேசுறான். என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவா. நான் பயமாவன 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க, 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபா தான் இருக்கு, வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்ட பிளாட்டே வாங்குறாடா. எடு. நிஜமா சொல்றேன். ஆமாடா, எடுடா. இப்ப என்ன பண்ணுவ? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிக்கும். ஐடியா ஐடியா கொடுத்து நீ அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான் சொல்லி சரி விடு. ஆள் வரதுக்கு நைசா மொத்த பணத்தை தூக்கி வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். நம்ம வெளில போய் படிக்கணும். லாஜிக் இல்லாம விளையாடுறானே. லாஜிக் நான் தான் அப்பயே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெரு உணவு டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டதை பிடிப்போம். என்னத்தை கடிப்பேன்? அந்த சந்திரன் மடி என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான். அத பத்தி யாருக்காவது அக்கறை இருக்கா? அவ்வளவுதானா? சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா நான் சொல்லட்டா? சொல்லுங்க ப்ளீஸ். இங்க வீட்ல நீ தனியா தானே இருக்க? ஆமா. ஒரு நாள் ராத்திரி என்ன பண்ற, வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டு அனுப்பிச்சிரு. அப்புறம் கரண்ட் நீயே கட் பண்ணி விட்டுரு. அப்புறம் சந்திரக்கு போன் பண்ணி கரண்ட் போயிடுச்சு, வேலைக்காரங்க எல்லாம் வேற லீவு, தனியா இருக்க பயமா இருக்கு, சீக்கிரம் வர கூப்பிடு. அவனும் வந்துருவான். அப்புறம் என்ன, கரண்ட் கட்டு, தனிமை, ஏதாவது கசமச ஆச்சுன்னு வச்சுக்கோ, சந்திர வேற வழி இல்லாம ஒன்ன தானே கட்டிக்கணும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க கிண்டல் பண்றீங்களா? இப்ப ஏன் சீரியஸ் ஆகுற? சந்திரன் கூட நல்லா பழகணும், அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? கீழே ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் ஒரு ரூம்ல இருக்கட்டா? இது என்ன படம்? தெரியல. நான் போட்டு பாக்கட்டா?
உன்கிட்ட என்ன சொன்னேன்? அடிக்கடி இவன் ரூமுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லல. கிளம்புங்கிறது. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு போறேன் ப்ளீஸ். முடியாது, எந்திரி. அண்ணி பாக்கட்டும், விடுங்க. நீ என்ன படம்னாவது பார்த்துட்டு போறேன் ப்ளீஸ். ஒண்ணும் அவசியம் இல்லைன்னு சொல்றல. எந்திரி முதல்ல. அட வேண்டான்னு சொல்றல. என்ன அங்க பாக்குற நீ? ப்ளீஸ். ஏய், பாவம் அண்ணி, கொஞ்ச நேரம் பாத்துட்டு போட்டுமே. இதுக்கு போய் இப்படி தரத்துறீங்களே. என்னது பாவமா? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அவளும் அவன் மூஞ்சியும். அவ மூஞ்சிக்கு என்ன அழகா தானே இருக்கா? என்னது அழகா இருந்தா போதுமா? அறிவு வேண்டாமா? என்ன கேட்டியா? நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான். என்ன சந்தோஷம் சோகம் ரெண்டுமே வா? சங்கரா, மெட்ராஸ் சிட்டில சோலா ஹோட்டல், அடையார் பார்க்கு, கன்னிமாரா, அமராவதி, இவ்வளவு ஏன் சேலம் ஆறாறு, பொன்னுச்சாமி, எங்க போய் சாப்பிட்டாலும் ஒரே எரிச்சலா இருக்கு. இங்க சாப்பிட்டா மட்டும்தான் திருப்தியா இருக்கு இல்ல? ஏன்னா அங்க காசு இங்க ஓசி. பேசாம சாப்பிடுறா. போன வாரம் போதை போட்டு கையில போடல கறி மீன் சாப்பிட்டு காசு கொடுக்க முடியும் வந்திருக்கான். வெளியில வளரி தேடிட்டு இருக்கான். என்ன விஷயம்? என்ன சண்டை? போன வாரம் ஒரு படம் பார்த்தா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். வெளியில வா, நானே புடிச்சு கொடுத்தேன். ஏய் சந்தியா, சந்தியா எங்க போற? சாப்பிடவா? ஓ, டிவி கூட பார்க்க விடாது இந்த வீட்ல. நான் இருக்க மாட்டேன். அண்ணி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. யாரையும் தாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் மேல வெறுப்பு காட்டுறீங்க? நீங்க இந்த சாம்பாரை போட்டுக்கணும். சாம்பார போடுற. போய் முதல்ல அவளை ட்ரெஸ் போட சொல்ற. டிவி மட்டும் பார்க்க விட மாட்டாங்களாம். சாப்பிட மட்டும் கூப்பிடுவாங்களாம். ஏய் உள்ள போ சந்தியா. மாட்டேன். இந்த பொண்ணு எப்போதுமே இப்படித்தாப்பா, டார்ச்சர் பண்ணுதுப்பா. சை. ஏய் என்னது வீட்டுக்கு வந்த பொண்ணு ஆளாளுக்கு இன்சல்ட் பண்றீங்க? நீ வா சந்தியா. அட என்ன கோவம் போலையா? சரி சரி சரி. இப்போ உள்ள போ. விடு. நீ உள்ள போ, நான் விடுறேன். நான் போறேன். உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா எப்படி ரெண்டு பேரையும் ஒண்ணாக்கிட்டேன்னு? இப்போ நீ உள்ள போ போறியா? ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலேன்னு சும்மா அவ சொன்னாங்க. உள்ள போ போ. ஐத்தலக்கா 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 ஐத்தலக்கா. என்ன இப்படி ஆடுறீங்க? இப்ப நாங்க ஆடுறது ஆட்டம் கிடையாது. சந்துரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நீ ஆட போறிய ஒரு ஆட்டம். அப்பப்பா. கண்ணு ரெண்டு கெண்ட மீன், காது ரெண்டு காரப்பொடி, கோவப்பட்டா கெடுத்து மீன், தழுவும் போது நழுவு மீன். கூடக்குள்ள முள்ளு மீனுடா, இவ வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது வாழ மீனுடா. கண்ணு ரெண்டு கெண்ட மீன், காது ரெண்டு காரப்பொடி, குழம்பு மீன். கூந்தலின் தொட்டிக்குள்ள தத்தளிக்கும் மீனே நானு, மராப்பில் என்ன கொஞ்சம் மறைச்சு வைப்பாயா? மிசையில் தூண்டல சிக்கிக் கொண்ட மீனு நானு, கண்ணத்துல வெக்கங்களை கவிச்சு வைப்பாயா? அழிகாத்திருப்பேன் நானு ஒத்தையாக வாழி. ஓடி வந்த பிறகு நான் உனக்கு மட்டும் இவ கட்டு இன்னும்
உள்ளுக்குள்ள நீந்தும் மீனுடா என் உள்ளங்கையில் உருளுகின்ற உருவ மீனுடா கண்ணு ரெண்டும் கெண்ட மீன் காது ரெண்டும் கார பொடி அக்கற போறேன் நான் இக்கற மாறேன் நான் சிக்கின சக்கரையே அக்கற போறேன் நான் இக்கற மாறேன் நான் சிக்கின சக்கரையே வெள்ள நிற பூவை போல ஆத்துக்குள்ள போட்டிருந்த நிறவன கண்ணடிக்க செவந்து போனேனே கட்டுமரம் போல எந்த கட்டுடத கட்டி வச்ச ஆத்து மீது தொட்டதாலே அவந்து போனேனே கங்கட்ட மீனே உன்ன வேக வைப்பேன் நானே பக்கத்துல பாடி நீ குளத்துக்குள்ள கொதிச்சு வந்து குத்தடிக்காது கண்ணு ரெண்டு கெண்ட மீனு காது ரெண்டு கார பொடி இவ முடி வச்ச கூடக்குள்ள முள்ளு மீனுடா இவ பழிஞ்சு நெளிஞ்சு போகும் போது மால மீனுடா இருசேனக்குள்ள கோரம் போட சில மீனுடா இவ கையில செய்யத்த கொக்கோ கோலா மீனுடா வணக்கம். இந்த வானமே எல்லை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த விசாலி மனோகரன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று காதல் என்று தலைப்படுத்திருக்கிறோம். காட்டு மிருகத்துக்கும் காதல் வரும், கம்பளி பூச்சிக்கும் காதல் வரும், சதாம் ஹுசேன் துப்பாக்கிக்கும் காதல் வரும், ஜாகிர் ஹுசேன் தபலாவுக்கும் காதல் வரும், கம்யூனிசம் பேசுபவனுக்கும் காதல் வரும், கடவுளிசம் பேசுபவனுக்கும் காதல் வரும். கம்ப நாடனுக்கும் காதல் வந்தது, கண்ணதாசனுக்கும் காதல் வந்தது, உனக்கும் வந்தது, எனக்கும் வந்தது. கா என்றால் காத்திருத்தல், தா என்றால் தவித்திருத்தல், இல் என்றால் அவள் இல்லாத நான் இல்லை என்று துடித்திருத்தல். ஆக காத்து தவித்து துடிக்க வைக்கும் இந்த காதல் கூட ஒரு விதத்தில் பின்லேடன் தான். அந்த பின்லேடன் கட்டிடங்களை கண்காணிக்கிறான், இந்த பின்லேடன் சுகமான கனவுகளை கண்காணிக்கிறான். ஒன்று மட்டும் உண்மை, காதலில் உண்மை இருந்தால் அதை சேர்த்து வைக்க உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் கைகோர்த்து நிற்கும். என்னாச்சு தெரியலையே, நல்லாதான் வந்துட்டு இருந்தது. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கும், அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம். உண்மையான காதலர்களை ஒன்று சேர்க்க பஞ்ச பூதங்கள் கூட தயார் நிலையில் இருக்கும். நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, மழை. மேடம், இந்தாங்க, உள்ள போங்க. இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க, காதல்ல ஊடலும் வரும், கூடலும் வரும். கூடல் வந்தா சந்தோஷம், ஆனா ஊடல் வந்தா கத்தும் கதரும் வெட்டும் விலகும். காதல் கொண்ட சிறப்பு இதுதான். ஒரு கத்தி இல்லாமல் வன்முறையாலே நெஞ்சை நெஞ்சம் அறுப்பதுதான். உண்மை காதலர்களுக்கிடையிலே 7 கடல் 7 மலை இடைவெளி இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தி அவர்களை காந்தம் போல இழுக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்க வருகிறேன். அப்பதான் காதல்
திவி நில்லு. எங்கம்மா ஓடுற? இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, காதல் என்பது என்ன திவ்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன நீ திவ்யான்னு கூப்பிடுவியா? இல்லையே, திவ்யான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது அப்படி கூப்பிடு? இல்ல திவ்யா, நீ தேவையில்லாம குழப்பிக்கிற. இல்ல, என்னை யாரோ திவ்யான்னு கூப்பிடுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஷ்மீர் மிளகா போட்டா நல்லா செவப்பா வரும் தெரியுமா மசாலா எல்லாம். அம்மா, என்னம்மா? நம்ம வீட்ல யாராவது என்ன திவ்யான்னு கூப்பிடுவாங்களா? இல்லையேம்மா, எல்லாரும் உன்னை திவ்யான்னு தான் கூப்பிடுவோம். ஏமா? நம்ம சொந்தக்காரங்கள்ல யாராவது? இல்லையேம்மா. ஏய், மறுபடியும் உளர ஆரம்பிச்சிட்டியா நீ? நான் உளரல, என்னால உணர முடியுது. யாரோ என்ன திவ்யான்னு கூப்பிடுவாங்க. திவ்யா, கொஞ்சம் பொறுமையா யோசி. உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது அப்படி கூப்பிடுவாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏய், இவன் வந்த இந்த ஒரு மாசம் வெயிட் பண்றதெல்லாம் நடக்காது. இப்பவே கல்யாண தேதி குறிச்சாகணும். அதெல்லாம் தப்பு மாமா. எதுனா தப்பே? நிலைமை புரியாம ஒரு மாசம் தானே, வெயிட் பண்ணலாமே, கொஞ்ச நாள் தானே இருக்கு. உனக்கு தெரியாதம்மா. திவ்யான்னு அந்த பையன் தான் கூப்பிடுவானோ? என்னங்க, யாரோ திவ்யான்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாலே, ஒருவேளை ஒருவேளை கூட சாப்பாடு போட மாட்டேன் உனக்கு. அவள்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்தேன்னா. இவங்கிட்ட நியாயமா பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டான். வீடு புந்து திருடிட வேண்டியதான். ஃபாலோ மீ. ஃபாலோ மீ. நான் ஒன்ன கூப்பிட்டா யாரா அவங்க? நமக்கு ஹெல்ப்பா இருக்கட்டும், 2 பேரை கூட்டு வந்து. நம்ம என்ன மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்த வர போறோம்? இவங்க 2 கரண்ட் எடுத்து ஊத்துறதுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இவங்களை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா தெரியாது? 2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொள்ளையடிச்சது, இந்தியன் பேங்க்ல களவாடினது, இப்ப ரீசெண்டா வலசரவாக்கத்துல பட்ட பகல்ல வீடு புகுந்து கொள்ளையடிச்சது இல்ல. இதையெல்லாம் பேப்பர்ல படிச்சிட்டு அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். பாஸ், ஏய், கவுட்டி வாயம் குடும்பத்தோட மல்லாக்க படுத்து கிடக்குறான். 10 நிமிஷத்துல என்னென்ன கிடைக்குதோ அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிரணும். ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போங்க, கிடைக்கிறத சுருட்டிட்டு வாங்க. 10 நிமிஷம் கழிச்சு இங்கே மீட் பண்ணுவோம். ஓகே? தங்கம் எல்லாம் சொல்ல ஜியாச்சிடா. பாஸ், என்னடா அனுராதா பொண்ணு மாதிரி கேமரா அடிக்கிட்டு இருக்க? கக்கூஸ் பாஸ். அங்கேயும் போய் தொலை வேண்டியதாடா. எல்லாம் போய் ஏண்டா இந்த நேரத்துல நீ போய் டாய்லெட்ல உட்கார்ந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகாதா? ஆகாது பாஸ். வரும்போது என்ன கிடைக்குதோ அப்படியே அள்ளிட்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன் பாஸ். கூசில இடம் கிடைக்கும். கருமாதிரம் முடிச்சு போய் தொலை. தேங்க்ஸ் பாஸ். இங்க பாருடா, நீ போன்னு சொன்ன தப்பா பிடிச்சு இங்கே உட்கார்ந்துட்டான்டா. பாஸ், இதெல்லாம் வேணாடா. அத பாரு, அத பாரு. புத்திய காட்டிட்டீல, ஒண்ணு கூட இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். 10 நிமிஷம் கழிச்சு நீ நான் ஞாபகப்படுத்துறேன். போடா போடா, ஒண்ணு கூட. சங்கர், நம்ம அடிச்சது மொத்தம் எவ்வளவு தேரும்? அத காலையில தண்ணி சில பேப்பர்ல பார்த்தா தெரிய போகுது. அது 2 லட்சம் 5 லட்சம் சொல்லுவாங்க. அதுல பாதி மைனஸ் பண்ணிட்டா. நான் வச்சேன். ஏண்டா? நீங்க தானே சொன்னீங்க 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகப்பட சொல்லி. அதான் வச்சேன். ஒருவேளை நான் மறந்துட்டேனா? பாரா, அலாரம் வச்சதும் இல்லாம அவன் எவ்வளவு அசால்ட்டா சொல்றான்னு பாரா. என் வீட்டுக்குள்ளே பூந்து தேட ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் காரணம் நீங்க.
பொருளை பூரா கீழே வைங்க இல்ல ஐ வில் கால் தி போலீஸ் எல்லாத்தையும் கொடுத்துறேன், எல்லாத்தையும் எடுத்து. இது ஓகே. சந்தியா, இந்த நெக்லஸே உனக்கு ரொம்ப அழகா இருந்தது. அது வேண்டாம், இது ஓகே. அதை பேக் பண்ணிட்டீங்களா? வேண்டாம், இருக்கட்டும். சார், மிஷின் ரிப்பேரா இருக்கு, பில் எழுதி கொடுத்துட்டுமா? ஓகே. ஹலோ சார், தேங்க்யூ. சந்தியா, நீ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவியா? இல்லையே, நான் ரைட் ஹேண்ட் தான். ஏன்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சார் நான் வரேன் சார். அதோர வாயா அங்க இல்ல சார், நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். உட்காரியா. அடி. ஐயோ, இதெல்லாம் நமக்கு வேணாங்க, சொன்னா கேளுங்க, வில்லங்க வாய் போவோம். நான் பாஸ் சொல்றேன்ல, அடி. என்ன சார் இந்த மாதிரி பண்றீங்க? உங்களுக்கு புரியாது சார், வில்லங்க மாடு சார். அடியா. அவ்வளவுதானே, புதுசுல அப்படிதான் இருக்கும். நான் ஒண்ணும் புதுசு இல்லைங்க, ஏற்கனவே மொடா குடிகாரன் தான். இந்த ஒரு பெக்கில் ஒரு பாட்டில அடிச்சாலும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஒரே ஒரு வில்லங்கன்னு கேட்டீங்கன்னா, சரக்கு உள்ள போனோம்னா உள்ள இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில சொல்லி ஆகணும். என்ன சொல்ற? ஆமாங்க, இப்ப என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்க தம்பி லவ் மேட்டர் தாங்க. அதெல்லாம் தம்பி தவிர வெளியில சொல்லிட கூடாதுன்னா எனக்கு வேணாம்னு நீங்க தான் கேட்காம ஊத்தி கொடுத்து இழப்படுத்த விட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாருங்க, உங்க தம்பி பாவங்க, அவர் லவ் கெடுக்காதீங்க, அவரை வாழ விடுங்க. இதை உங்க தம்பிகிட்ட நான் சொல்லியே ஆகணுங்க. இருக்கின்ற ஒரு வாய் ஊத்திக்கிறேன். எங்க சொன்னா கேளுங்க, அவரை வாழ விடுங்க. உனக்கு ஊத்தி கொடுத்து நான் அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு. ஒரே ஒரு மண்டை பிடிச்சு தம்பி வந்துட்டாரு. தம்பி வந்துட்டாரு. என்னப்பா சந்திரு, என் கூட க்ளோஸா பழகுனவங்க யாராவது லெஃப்ட்ல எழுதுவாங்களா? இல்லையே, அப்படி யாரும் இல்லையே. இருக்காங்க, யாரோ இருக்காங்க. அத பார்த்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். சொல்லிடலாங்க. உண்மையை சொல்ல, அவ்வளவுதானே? இல்லன்னா மண்டை வெடிச்சு போங்க. நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சந்திரு, உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. அம்மாவா? ஆமாப்பா, நம்ம அம்மா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எழுதுவாங்க. அவங்க இட்லி அவிச்சது, தோசை சுட்டது, மாவு அரைச்சது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான்ப்பா. அப்படியா? ஐயோ, என்னங்க நீங்க அம்மா மாவு அரைச்சது மண்ணு போட்டதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஊட்டி பையன் சொல்லுங்க. என்ன ஊட்டி? அம்மா உனக்கு சோறு விட்டு விட்டது கூட லெஃப்ட் ஹேண்ட்ல தான். அதத்தான சொல்றேன், அதத்தான் சொல்றான். போ. ஏண்டா, இதத்தான் எங்க ஊர்ல பானைக்குள்ள ஆணையை மறைக்கிற வேலைன்னு சொல்லுவானோ.